எதிர்வரும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் மண்டல வாரியாக பாஜக தேர்தல் பணியாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகின்றோம். அதனுடைய ஒரு கட்டமாக இன்றைய தினம் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த முதன்மை நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய தேர்வு செய்யப்பட்ட தேர்தல் பணியாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் இன்றைய தினம் ஆம்பூரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் அடங்கியுள்ள 32 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியுடைய வெற்றிக்காக முழு மனதுடன் எல்லோரும் தீவிரமாக களப்பணியாற்றி நம்முடைய கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வண்ணம் இன்றைய தினம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதில் எங்களுடைய தேர்தல் பணியாளர்களோடு எங்களுடைய கலந்துரையாடல் நடைபெறவிருக்கின்றது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலே திமுக தலைமையிலான எங்களுடைய கூட்டணி 200க்கும் அதிகமான இடங்களிலே வாகை சூடும். அதற்கு எங்களுடைய களப்பணிகள் நிச்சயமாக பெரும் பங்கு ஆற்றும் என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தினுடைய முதல் நாளிலேயே ஆளுநர் அவர்கள் நடந்து கொண்ட விவகாரம் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மரபுகளை உடைத்தெறியும் விதமாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை முடக்கும் விதமாக தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் நடந்து கொண்டிருப்பதை ஏற்க முடியாது. உடனடியாக ஒன்றிய அரசு இந்த ஆளுநரை திரும்ப பெற வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக நிழல் யுத்தத்தை நடத்தக்கூடிய போக்கை ஆளுநர்கள் தொடர்வதை ஒன்றிய அரசு அனுமதிக்கக்கூடாது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஹஜ் கமிட்டியில் முதன்மை செயல் அதிகாரியாக ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவரை நியமித்திருக்கிறார்கள். இதனை ஏற்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஹஜ் என்பது முஸ்லிம்களுடைய 5 முக்கிய கடமைகளிலே ஒன்று. அதில் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களுடைய விவகாரங்களை கையாள்வதற்கு எத்தனையோ முஸ்லிம் IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள். உயர்நிலையில் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசு அலுவலர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில ஹஜ் கமிட்டியுடைய நிர்வாகத்திலும் முஸ்லிம் அல்லாதவர்களை நியமனம் செய்வது என்பது ஒன்றிய பாஜக அரசுடைய பாசிச போக்கை வெளிக்காட்டுவதாக இருக்கிறது. ஏற்கனவே வக்ஃபு வாரியத்தில் கண்டிப்பாக அதனுடைய நிர்வாகத்தில் 2 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு சட்ட நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் ஹஜ் கமிட்டியிலும் அவர்கள் இவ்வாறு தலையிடுவது, நியமனங்களை செய்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறோம். அந்த நியமனத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதாவது நம்முடைய சட்டமன்றத்தில் மரபுகளாக என்ன இருக்கிறது? தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் தொடங்க வேண்டும். நிறைவு செய்யும் போது தேசிய கீதத்தை செய்ய வேண்டும். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அதான் நடந்துச்சு. அந்த மரபை ஏன் அவர் ஆளுநர் மீறாரு? தமிழ் தாய் வாழ்த்தை அவமதித்தார் என்பதற்காக அவர் மீது தமிழக அரசு உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நாம தமிழ் தாய் வாழ்த்தையும் மதிக்கிறோம், மண்ணின் உணர்வுகளை மதிக்கின்றோம், தேசிய அளவிலான உணர்வுகளை மதிக்கும் விதத்தில் தேசிய கீதத்தை போற்றுகிறோம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு? தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை சீண்டும் விதமாக அவர் ஒரு திசை திருப்பல ஈடுபடுகிறார். அப்ப தமிழ் தாய் வாழ்த்து அவருக்கு தேவையில்லையா? அப்ப அவர் கவர்னராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் இந்த மாநில மக்களுடைய வரிப்படத்தில் தானே அந்த கவர்னர் மாளிகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதற்கான எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப தமிழ் தாய் வாழ்த்து உங்களுக்கு கசக்கிறதா? நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்தும் இனிக்கிறது, தேசிய கீதமும் இனிக்கிறது என்று சொல்கிறோம். அவருக்கு ஒன்று இனிக்கிறது, இன்னொன்று கசக்கிறது என்று சொன்னால் அவருடைய உளவியலில் ஏதோ கோளாறு இருப்பதாக அர்த்தம். நடைபெற்ற சம்பவம் குறித்து CBI விசாரித்திருக்கிறது. அவர் தான் ஆரம்பத்தில் அவங்க கட்சியுடைய நிலைப்பாடாக CBI என்பது மத்திய பாஜக அரசுடைய கைப்பாவியாக இயங்கிறது சொல்லி குற்றம் சுமத்தினார். அவர் தான் பிறகு இப்போ CBI கேட்டிருக்காரு. இப்போ CBI விசாரிச்சிருக்குது. விசாரணை முடிவு வரட்டும், பார்ப்போம். திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை ஆரம்பத்தில் போன சட்டமன்ற தேர்தலாம் நிராகரிச்சாங்க, கேலி செஞ்சாங்க. இப்போ அதே அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. இப்போ நீங்க இருக்கக்கூடிய கூட்டணியில காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்க. இப்போ அவங்க தாவக்கையோட பேசப்படுறதா வெளியில பேச்சு அடிப்படுது. அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியை அலங்கரிக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. தமிழ்நாடுடைய சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பின்மையை, சமூக நீதி, மனித உரிமைகளை, கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியை வலிமைப்படுத்துவதில் எல்லோரும் அக்கறை காட்ட வேண்டும் என்று நாங்கள் அந்த கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு கு. செல்வப்பெருந்தகை அவர்களையும் நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறோம். எனவே காங்கிரஸ் சரியான திசையில் திமுக தலைமையிலான இந்த அணியில் பயணிக்கும் என்று நாங்கள் உறுதியானது. இப்போ இந்த தேர்தல் என்பது கோட்பாடுகளுக்கான தேர்தல். தமிழ்நாட்டுடைய எதிர்காலம்
தமிழர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கான தேர்தல். இந்த தேர்தலில் இவற்றை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் களமாட வேண்டுமே தவிர இதர விஷயங்களை இப்போது பேசக்கூடாது, தேவையில்லை என்பதை நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஜனநாயகத்தில் முதிர்ந்த மக்கள் அமெரிக்க மக்கள்னு சொல்லி நம்மலாம் நம்பிக்கை இருந்தோம். இப்போதான் தெரியுது அமெரிக்க மக்கள் ஒரு மனநோயாளிய அதிபராக தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி. பாருங்க, எனக்கு நோபல் பரிசு வேணும், நோபல் பரிசு வேணும், நோபல் பரிசு வேணும் அடம்பிடிக்கிறது. உலகத்தில் எந்த தலைவராக அப்படி கேட்டாங்களா? கேட்கல. அமைதிக்கான நோபல் பரிசு வேணும்ன்றார். 8 போர்களை நிறுத்திட்டேன்டாரு. நான் கேட்குறேன், 8 போர்கள் நிறுத்தின்னு சொன்ன நீங்க இஸ்ரேலுக்கு எல்லா விதமான ஆயுதங்களும் கொடுத்து பாலஸ்தீனை அழித்தது நீங்க தானே? அதை மறக்க முடியுமா? அது மட்டுமல்ல, கிரீன்லாந்தை வந்து நான் கைப்பற்ற போறேன்னு சொல்றாரு. அவர் அடிப்படையில் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி, உங்களாம் தெரியுமில்ல. அந்த ரியல் எஸ்டேட் கண்ணோட்டத்திலே எல்லாத்தையும் அணுகிறாரு. புரியுதா? இப்போ வந்து ஐரோப்பிய யூனியன் வந்து மொத்தமாக குதித்து போயிருந்தது. ட்ரம்புடைய போக்கில் வந்து ஒரு 3ஆம் உலகப் போரை தூண்டும் விதமாக இருக்கு. கூடுதல் வரியும் ஐரோப்பிய யூனியன் மேல விதிச்சிருக்காரு. நம்ம இந்தியாவில் மீது விதிக்கிறாரு. என்னை மகிழ்ச்சியாக வைத்தில்லை அப்படிங்கிறார். நான் கேட்கிறேன், மகிழ்ச்சியா என்ன கணவன் மனைவி வாழ்க்கையா இது? ட்ரம்ப் பேசுற பேச்சாங்க இது. அவரை வந்து இந்தியா மகிழ்ச்சியா வைத்தில்லையா? அதனால இன்னும் கொஞ்சம் வரி போடுவாராம். அதை விட வேடிக்கைன்னு சொன்னோம்னா, வெனிசுலாவுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு நோபல் பரிசு கொடுத்ததிலேயே ஒரு பெரிய அரசியல் இருக்கு. இதுதான் உண்மை. இந்த நிலையில நோபல் பரிசு கொடுப்பதற்கு முன்பாக வெனிசுலாவுடைய எதிர்க்கட்சி தலைவரை ட்ரம்ப் ஏற்றி போற்றி பேசினாரு. தனக்கு நோபல் பரிசு கொடுக்காம அந்த அம்மையாருக்கு கொடுத்தோன்னா ஒரு கோபம் வந்துருச்சு. வெனிசுலாவில் புரட்சி ஏற்பட்டதுக்கு பிறகு, அந்த நம்ம நிக்கோலஸ் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த அம்மா என்ன நினைச்சு சொன்னோம்னா, நம்மளை எப்படியாவது மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவாங்க. பிறகு ட்ரம்ப் கோபம் வந்துருச்சு. எனக்கு வரக்கூடிய நோபல் பரிசை ஏற்கனவே நீ எடுத்துக்கிட்டு என்னை கோபப்படுத்தி வச்சிருக்கேன், உன்னை எப்படி நான் ஆட்சியில் மீண்டும் அமர்த்துவதற்கு முயற்சி செய்யணும்னு சொல்லி அந்த அம்மையார் நிராகரிச்சினார். அந்த அம்மா ஒருபடி இறங்கி போய் நோபல் பரிசை உங்ககிட்ட தந்துடுறேன்னு சொல்லிடுச்சு. நோபல் குழு என்ன சொல்லிடுச்சு? எங்க இது என்ன பண்டமாற்று விஷயமா? உங்களுக்கு கூட உங்களுக்கு தான், நீங்க அடுத்தவங்களுக்கு உரிமை இல்லைன்னு நினைச்சு உடனே வந்து டென்மார்க் மேல, இது நார்வே மேல வந்து பாயிறார். என்னன்னா, அந்த அரசு தான் வந்து இந்த நோபல் பரிசை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி, அந்த அரசு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத குழு கொடுக்குன்னு சொல்லி. ஆக ட்ரம்ப் வந்து பாடாப்படுத்துறாரு. உலகத்துல வந்து பீதியை கிளப்புறாரு. எப்ப என்ன பேசுவான்னு யாருக்குமே தெரியல. அதனால வந்து ட்ரம்ப்புக்கு நல்ல புத்தியை இறைவா தான் என்று நம்மளாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக, ட்ரம்ப் வந்து மிரட்டுவதற்கு வந்து இந்தியா ஒன்றும் குட்டி நாடல்ல. உலகிலேயே மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட வலிமை மிக்க ஒரு தேசம். ட்ரம்ப்புடைய மிரட்டலுக்கெல்லாம் இந்தியா வந்து பயப்படாது. சரியா? ஆனால் ஜனநாயகன் படம் சம்பந்தமாக சில பேர் கேட்குறாங்க, ஏன் கருத்து சொல்ல சொல்லி. அந்த படத்துடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை இதுவரை வாய் திறக்கல. அதனால விஜய் அவர்கள் கருத்து தெரிவித்த பிறகுதான் நாங்கள் எங்களுடைய கருத்து தெரிவிப்போம்.